ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ வந்து ஒரு டெக்னிக்கல் வீடியோ கிடையாது. நம்ம கிளவுட் செக்யூரிட்டி பற்றி வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோ கண்டினியூ ஆகும். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஒரு லேப் ஆக்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். இந்த லேப் ஆக்சஸ் எதுக்காக, இந்த லேப் ஆக்சஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த லேப் ஆக்சஸை வாங்குறதுக்கு இந்த வீடியோவில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், கூகுள் ஃபார்ம் லிங்க்கு. அதை நீங்கள் ஃபில் பண்ணி இமெயில் ஐடியோட ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்குன்னு ஒரு ஓப்பன் விபிஎன் OVPN ஃபைலை வந்து ஜென்ரேட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த OVPN ஃபைலை வச்சு உங்களால் என்னோட லேப் ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லாருக்குமே இந்த லேப் ஆக்சஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லாருக்குமே இந்த லேப் ஆக்சஸ் கொடுக்குற அளவுக்கு நான் பேண்ட்வித் வச்சிடல. நீங்கள் உங்களோட ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணுங்கள். முதல்ல ஃபில் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டும், அதுக்கப்புறமா இந்த ஆக்சஸ் வந்து ஒரு 7 டேஸ்க்கு தான் நம்ம தரோம். அந்த 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 7 டேஸ்க்கு அப்புறமா அடுத்தவங்களுக்குன்னு சொல்லி நம்ம ஆக்சஸ் ரிவோக் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்க மற்றவங்களுக்குலாம் நம்ம ரொட்டேஷன் மூலமாக நம்ம வந்து OVPN ஃபைல் ஜென்ரேட் பண்ணி அனுப்பலான்னு இருக்கோம். ஸோ பார்ப்போம் அது எப்படி போகுது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம இந்த லேபை வந்து கண்டினியூ பண்ணுறதை பார்ப்போம். இது வந்து லேப் ஆக்சஸை பற்றி. லேப் எதுக்காக அப்படின்னு சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும், இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு முதல்ல வந்து ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குங்க. அதாவது ஒரு போர்ட் ஸ்கேன் பண்ணுறது, ஒரு எனுமரேஷன் பண்ணுறது, ஒரு பேசிக் லெவலாக மெட்டாஸ்ப்ளாய்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து அதை ஃபர்தராக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளால் ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து பேசிக் லெவல் ஆஃப் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வல்னரபிள் அப் மாதிரி மிஷின்ஸ் வந்து வெப்சைட்ஸ் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் வந்து VMs டவுன்லோட் பண்ணி உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வந்து உங்களோட மிஷின் வந்து அதுக்கேற்ற மாதிரி கான்ஃபிகரேஷனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களை சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு காலி லினக்ஸ் மிஷின் ரன் பண்ணிட்டு பேரலாக ஒரு VM ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை, என்னோட மெமரி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்காக தான் நம்ம இந்த லேபையே வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். வல்னரபிள் ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணதில்லை. இங்கே எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டாக வல்னரபிலிட்டிஸை கிரியேட் பண்ணி இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பாருங்கன்னு ஒரு சிம்பிள் வல்னரபிலிட்டிஸோட நம்ம அதை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை யூஸ் பண்ணுங்கள். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து இதை வந்து பிகினர்ஸ் லெவலுக்கு யாராவது நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்க ஆக்ட் பாக்ஸோ வல்னரபிளாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிடலாம். ஸோ பிகினர் லெவலில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கட்டும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் மெயின். ப்ளஸ் வந்து நான் இந்த லேபை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகினர் லெவலில் இருக்கவங்க இதை பார்த்து அதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் என்னோட லேப் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு நான் இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுவேன்னே பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு OVPN ஃபைல், ஓகேங்களா, .ovpn அப்படின்னு இருக்க ஃபைலை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகேங்களா? அங்கேருந்து இந்த லேப் எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ இந்த லேப் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஒரு OVPN ஃபைலை தான் இமெயிலில் அனுப்பியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த OVPN ஃபைலை என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து காலி லினக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு sudoன்னு கொடுத்து ஓப்பன் VPN கொடுத்து அந்த ஓப்பன் VPN ஃபைலை இப்படி கொடுத்து என்டர் கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும் அப்படின்னா என்னோடய லேபோட கனெக்ட் ஆகிடும். இது என்னோடய லேபோட கனெக்ட் ஆகிடுச்சான்றதை பார்க்குறதுக்கு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு IP ஸ்பேஸ் ADDன்னு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு டனல் இன்டர்ஃபேஸ் ஓப்பனாக இருக்குங்க. இந்த மாதிரி 10.8.0 உங்களுக்கு ஒரு IP அட்ரஸும் அலோகேட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்னோடய லேப் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வந்து உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரௌசரில் 192.168.1.20 அப்படின்னு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். என்ன பண்ணுங்கள், சைன் அப் நவ் அப்படின்னு கொடுத்து ஒரு புதுசாக ஒரு நேம், ஏதோ ஒரு நேம் கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து இமெயில் ஐடியை இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ யூசர் அக்கௌண்ட் ஒழுங்காக க்ரியேட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி லாகின் பேஜுக்கு மறுபடியும் வந்துடும். இப்போது அந்த யூசர் நேமையும் அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டாண்ட் அலோன் லேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்டிவ் டைரக்டரி லேப்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸ்டாண்ட் அலோன் லேபை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட 8 மிஷின்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே லாஸ்ட் மிஷின்லேருந்து, அதாவது இந்த கிராண்ட்பா மிஷின்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இந்த போஸ்ட்மேன் மிஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளெக்சிட்டி வந்து டு தி மோஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு பிகினருக்கு அது கஷ்டமான லெவலாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒன்று ஒன்று ஆக்சஸ் பண்ணி பாருங்கள்.
ஸோ நார்மலாகவே ஒரு மிஷினை வந்து நீங்கள் பென் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா முதல்ல இதை வந்து பிங் பண்ணி பாருங்கள். எல்லா மிஷினும் அப்பா இருக்குமான்றது தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிங்குன்னு கொடுத்து அந்த ஐபி அட்ரஸை கொடுத்து பிங் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். இங்கே வந்து பிங் ஆகுது. ஒரு வேளை பிங் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, இந்த ரீசெட் பட்டனை இதை ஒரு வாட்டி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரீசெட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரீசெட் ஆகிடும். ஓகேங்களா, அந்த மிஷின் அப் ஆயிரும். ஓகேங்களா, ஒரு வேளை பிங் ஆகலைன்னா இந்த ரீசெட் பட்டனை அமுக்குங்க. ஸோ இங்கே பிங் ஆகுது. ஸோ பிங் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத நார்மலாக பண்ணுங்கள். என்மேப் பண்ணோம் அப்படின்னா என்மேப்னு கொடுத்து அந்த ஐபி அட்ரஸை கொடுத்து என்மேப் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை அந்த சிஸ்டமை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டம்லையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அட்மினிஸ்ட்ரேட்டரோட டெஸ்க்டாப், விண்டோஸ்னால் அட்மினிஸ்ட்ரேட்டரோட டெஸ்க்டாப்லையும், லினக்ஸ் அப்படின்னா ரூட்டோட ஃபோல்டர்லையும் ஹோம் ஃபோல்டர்லையும் என்ன பண்ணியிருக்கேன்னா proof.txt ஒரு ஃபைல் போட்டிருக்கேன். அந்த ஃபைலை எடுத்து காப்பி பண்ணி இங்கே சப்மிட் ஆஷில் கொடுத்து இந்த இடத்துல ஆஷை சப்மிட் பண்ணிட்டு சப்மிட்டுன்னு கொடுங்க. ஒருவேளை உங்கள் ஆஷ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இங்கே சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். உங்களுக்கு சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வந்தோடனே நீங்கள் இங்கே வந்து ஹோம் பேஜ் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் எத்தனை மிஷின் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற லிஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து வரும். ஸோ இந்த இடத்துல welcome.html பேஜ்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் பாயிண்ட்ஸில் எத்தனை பாயிண்ட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ இந்த லேப் ஆக்சஸ் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த 7 days எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும் அவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை குவரிஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா என்னோட டெலிகிராம் லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த குவரிஸ் எல்லாம் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. இந்த லேப் சம்மந்தப்பட்ட ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா நான் அதை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருப்பேன். தேங்க்யூ.